வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது மாதவிடாய் வலி. மாதவிடாய் வலி எதனால் வருது? அவங்களுக்கு இரத்த குறைபாடு இருக்கும், சரியான முறையில் அவங்க உணவு சாப்பிடாமல் இருப்பாங்க, சத்தான உணவு சாப்பிடலை. இன்றைக்கி இருக்கிற உணவுகளில் சத்து கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு குறைவாக சாப்பிட்றாங்க, மலச்சிக்கல் இருக்கும், நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க, உடலில் தேங்காய் எண்ணெய் தேய்க்காமல் இருப்பாங்க. அப்போ உடலில் இருக்க வெளியில் இருக்க சூடு முழுவதும் உடலை தாக்கி கருப்பையை தாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கருப்பையை தாக்கும்போது வலி உண்டாக தான் செய்யும். இது நிறைய பேருக்கு தெரியல. அதே மாதிரி கடின உணவுகள், இந்த சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா வயிற்றில் சரியான முறையில் செமிக்காது, நிறைய தண்ணி குடிக்கணும். சாதாரணமாக ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா 3 டம்ளர் தண்ணி குடிக்கணும். இவங்க 3 சப்பாத்தி சாப்பிட்டு அரை டம்ளர் தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ என்னாகும்? அது செமிக்க முடியாமல் திணறும் உள்ள. அந்த கஷ்டமெல்லாம் சேர்த்து கர்ப்பப்பையை தான் போய் தாக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும். சப்பாத்தி சாப்பிட்றவங்க நிறைய தண்ணி குடித்தா எந்த தவறும் நடக்காது. அது இல்லாமல் முந்தியெல்லாம் அம்மி அரைச்சாங்க, உரலில் மாவாட்டினாங்க, அது இல்லாமல் உலக்க போட்டாங்க. இப்போ எந்த வேலையும் செய்கிறதே கிடையாது, எந்த வேலையும் கண்டிப்பாக செய்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாமே இன்றைக்கி கம்ப்யூட்டரில் டிவி எழுந்திரிச்சு போய் கூட திருடுறது இல்லை, உட்காந்த இடத்துலேருந்து ஆஃப் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சுவிட்சு கூட அப்படி கூட கிடையாது. வீட்டுக்குள்ளே வந்தால் லைட் எரியுது, வீட்டை விட்டு போனால் லைட் அணையுது. அந்த அளவுக்கு வந்துருச்சு. மனிதனை எந்த அளவு சோம்பேறி ஆகுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடலில் நிறைய நோய்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நிறைய நோய்கள் உற்பத்தி ஆச்சுனாலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதிக அளவு வேலை செய்யணும். நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு மாதவிடாய் வலின்னா என்னன்னே தெரியாது. சரியான முறையில் வேலை செய்யும்போது உடல் வலுவாக இருக்கும். தினமும் 3 முறை மலம் கழிப்பாங்க, 6 முறை சிறுநீர் கழிக்கணும். அப்போது நிறைய எந்த ஒரு கர்ப்பப்பையில் பிரச்சனையும் வராது. மூளை சிந்தனை நல்லா இருக்கணும். மன வருத்தம் இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பப்பை கெடும். மன வருத்தம் அதிகம். வீட்டில் தாய் தகப்பன் திட்டுறது, வாத்தியார் வைறாரு, வாத்தியார் எக்கச்சக்கமாக திட்டுறாரு, அண்ணன் திட்டுறான். அப்போ அந்த வருத்தத்தில் இருக்க 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 கர்ப்பப்பை வலியை உண்டாக்கும். இந்த கர்ப்பப்பை சரியாக்குறதுக்கு, வலியை சரியாக்குறதுக்கு முக்கியமாக நெட்லிங்க இலை, கிராம்பு, லவங்கப்பட்டை, இந்த கடையில் கேட்டிங்கன்னா கறி மசால் பட்டைன்னு கிடைக்கும், வெத்தலை, பனை வெல்லம். இது கர்ப்பப்பைக்கு குளிர்ச்சி உண்டாக்கி பனை வெல்லம். பெண்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது ஏலக்காய். கருப்பை வலி, கருப்பை துர்நாற்றம், அந்த இரத்தப்போக்கு அதிக துர்நாற்றம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏலக்காயை சேர்த்தோம்னா அந்த ஏலக்காய் அந்த மனத்தை மாற்றிடும். அதனால தான் பெண்கள் அதிகமாக ஏலக்காயை பயன்படுத்த சொல்கிறோம். இதெல்லாம் கூட்டாக பயன்படுத்தி இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். மாதவிடாய் வலி, அந்த மாதவிடாய் காலத்தில் மட்டும் வலிக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அதிகமாக இரத்தப்போக்கு சில பேருக்கு போகும், சில பேருக்கு அதிகமாக ரத்தம் போகாமல் இருந்துக்கிட்டு அந்த கருப்பையில் அடிவயிறு வலிச்சு வெளியே கட்டி கட்டியாக போகும், சில பேருக்கு போகாது. அதிக உடம்பு, கருப்பையில் சூடு, அதிக நச்சுக்கிருமிகள் உள்ளுக்க இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த வலி இருக்கும். அந்த கிருமியெல்லாம் வெளியேறினா தான், ரத்தத்தோடு சேர்ந்து வெளியேறுச்சுனா தான் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வலி இருக்காது. அல்லது இர்ரெகுலர் பீரியடு அப்படின்னாக்கா மாத ஒழுக்கு 30 நாளைக்கு ஒரு முறை அந்த மாத ஒழுக்கு வெளியாகாமல் 15 நாளைக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை, இப்படி மாத கணக்கு, அல்லது ஒரு சிலர் பேர் 6 மாதம், 1 வருஷத்துக்கு ஒரு முறை, அந்த மாதிரி மாத ஒழுக்கு சரியாக போகாமல் இருந்தாங்கனாக்கா அவங்க கருப்பை சுத்தமாக இருக்காது. அப்போது உள்ளுக்க கசடுகள், கிருமி எல்லாம் உண்டு ஆகிரும். அந்த இரத்தப்போக்கு வெளியே வராமல் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அடிக்கடி எப்போயோ ஒரு முறை மாதவிடாய் வர்றப்போ அந்த கிருமி, ரத்தம் எல்லாம் வெளியேறப்போ அதிக வலி இருக்கும். கருப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கும் கருப்பைக்குள்ளே இருக்க கிருமி வெளியேறதுக்கும் வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கறி மசால் பட்டை, இது உள்ளே இருக்க கிருமிகளை வெளியேற்றக்கூடியது. கசடுகள், அழுக்குகள், அதாவது ரத்தம் உள்ளுக்க தங்கி கசடா உள்ளே இருந்துச்சுனாக்கா அதை வலி அதிகமாக உருண்டு அங்கங்கே குத்தல் மாதிரி வலி எடுக்கும். அடிவயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வலிச்சு ரத்தப்போக்கு வெளியாகும். அந்த கசடுகளை வெளியேற்றுறது, வலியை குறைக்கக்கூடியது இந்த கறி மசால் பட்டை. ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறலாம். கிராம்பு
ஒரு 5 கிராம்பு. இதுவும் வலி நீக்கி கிருமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மை. அதிக கெட்ட நீர் இருந்ததுனாலும் அதையும் வெளியேற்றிடும். கிராம்பு ஒரு 5 கூட எடுத்துக்கிறலாம். ஏலக்காய் வந்து ஒரு ஏலக்காய் கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது. இதை நல்லா இடிச்சுக்கிறலாம். வெற்றிலை, ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கிறலாம். காம்பு நீக்கிடணும். காம்பில் வந்து ஒரு வித கார்ப்பு சத்து இருக்கிறதுனால அது விஷம், அதனால் அதை சேர்க்கக்கூடாது மருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு காம்பை மட்டும் நீக்கிடுவாங்க. ஒரு வெத்தலை கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது. நச்சுக்கிருமிகள் கசடுகளை வெளியேற்றும். அதே நேரத்தில் அவங்களுக்கு பசி இல்லாமல் இருக்குதுனாக்கா பசியை தூண்டக்கூடியது. ஒரே ஒரு வெத்தலை கூட சேர்த்துக்கிறலாம். நெட்லிங்கம் இந்த மாதிரி நல்லா இளந்தளிராக இருக்குது. இதை ஒரு வேளைக்கு 3 கொழுந்தாக இருக்கிறதுனால 3, பெரிய இலையாக இருந்துச்சுனாக்கா ஒரு இலை சேர்த்துக்கிட்டா போதுமானது. நம்ம இளந்தளிராக இருக்கிறதுனால நல்லா கொழுந்தாக ஒரு 3 இது கூட சேர்த்துக்கிறலாம். நெட்லிங்கம் இலை இது எல்லாமே ஒன்றா இடிச்சிடணும். இந்த அளவுக்கு பனங்கருப்பட்டி கூட சேர்த்துக்கிறணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா அரைச்சி எடுத்துட்டோம். இது ஒரு நேரத்துக்கான மருந்து. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கணும். அளவு முறைகளை வந்து சொல்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் ஒரு நேரத்துக்கு இந்த அளவுக்கு சாப்பிடணும். காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை. ஒரு நாளைக்கு 3 வேளையும் இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மாதவிடாய் வலி எப்போ ஒரு வெத்தலையில் இப்படி மடித்து வச்சு அப்படியே மென்று சாப்பிட்றலாம். வெறும் வயிறாக இருக்கிறப்ப சாப்பிட்டுட்டு, அதே மாதிரி மதியம் சாப்பிட்றப்பையும் இந்த மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் உணவு சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டினாக்கா சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த மருந்தை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு வர்றப்போ உங்களுக்கு மாதவிடாய் வலியேவும் இருக்காது. ஒரு 3 முறை பூப்படைகிறப்போ, அந்த தலை குளிக்கிறப்போ, மாதவிடாயப்போ வர்ற வயிறு வலி வருதுன்னா உங்களுக்கு தெரியும். அது முன்னமே வந்து நீங்கள் தயார் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா 3 வாட்டி நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மாதவிடாய் வலின்றதே வராது. கருப்பை சுத்தம் அடைஞ்சிரும். முதல்ல பூப்படைஞ்சவங்களாக இருந்தாலும் ஆரம்பத்திலே வலிக்குது அப்படின்னாக்கா இப்படி சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. மாதவிடாய் காலத்தில் நிற்க போகிறவங்களுக்கும் கசடுகள் உள்ளே இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வலி வரும். அவங்களும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டுட்டாங்கனாக்கா கருப்பை சுத்தம் அடைஞ்சு இயற்கையாகவே வந்து அது சுருங்கிரும். மாத ஒழுக்குன்றது மாதம் சரியாக வரும். மாதவிடாய் வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. நண்பருடைய மகதான் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அடிக்கடி வருவாங்க. இப்போ இன்றைக்கி வந்த இடத்துல வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு, மாதவிடாய் வலி அதிகமாக இருக்குன்னாங்க. அவங்களுக்கு வேண்டியே இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இந்தாங்கப்பா, அப்படியே மென்று சாப்பிடுங்க. சும்மா மென்று சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிடுங்க. இது ஒரு நேரத்து மருந்து. இது ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க, நம்மளை பார்க்குறதுக்காண்டி வருவாங்க மாதத்துக்கு ஒரு முறை. இன்றைக்கி வந்த இடத்துல ரொம்ப வலியாக இருக்குன்னாங்க. சரி வாங்க, உங்களுக்காண்டியே இந்த மருந்து தயாரிச்சிருவோம். நெட்லிங்க இலை, அதோட வெத்தலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பனை வெல்லம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரித்து இப்போ கொடுத்தோம். பனை வெல்லம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பனை வெல்லத்தை குறைச்சோம்னா அந்த கார்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும்போது சாப்பிட கொஞ்சம் பிரியம் இல்லாமல் இருக்கும். எந்த மருந்தாக இருந்தாலும் கொஞ்சம் பனை வெல்லத்தை சேர்த்துட்டோம்னா அந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யும். பனை வெல்லம் வந்து கர்ப்பப்பையை வந்து சரியாக சுத்தம் செய்யக்கூடியது. எவ்வளவு மோசமான வலியும் சரியாகும். கர்ப்பப்பையினுடைய வாய் அந்த கனமாக இருந்துச்சுன்னா அந்த கனத்தை குறைக்கக்கூடியது. உள்ளே இருக்கிற கசடுகளை வந்து சரியான முறையில் வெளியேற்றக்கூடியது. அதுக்கான மருந்து. இந்த மருந்து இப்போ சாப்பிட்டேன், இனிப்பாக இருக்கா இல்லை சாப்பிட்டாப்புல இருக்காமா? சாப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா? மாதவிடாய் வலிக்கு நண்பருடைய மக சாப்பிட்டு போச்சு. நல்ல சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இது தேவைன்னா வந்து நிழல் காய்ச்சல் போட்டு இடித்து, நம்ம வெளிநாட்டுக்கு போகிறவங்க, இங்கேருந்து கொண்டு போக முடியாதவங்க வெளிநாட்டுக்கு போகிறவங்க இடித்து பொடியாக எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு அங்கே போய் தேன்லையாவது பனை வெல்லத்துலையாவது சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது எப்படியாப்பட்ட வலியும் சரியாயிடும். இல்லை அந்த 1 ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு 1 டம்ளர் தண்ணியை விட்டு காய்ச்சி பனை வெல்லம் போட்டு குடிக்கிறாங்க, அப்போயும் இது சரியாகும். இந்த மாதவிடாய் வலிக்கு இது சிறந்த மருந்து. மாதத்தில் 3 நாள் இதை வந்து
காலையில் மத்தியானம் சாயந்தரம். ஆனால் மொத்தம் 9 வேளை. 9 வேளை சாப்பிட்டோம்னா அடுத்த மாதத்தில் அந்த வலி வந்து இருக்காது. ஒரு முறை அந்த 3 நாள் சாப்பிட்டா போதும். அடுத்து வர மாதவிடாய் வலி வந்து கண்டிப்பாக இருக்காது. இந்த மாதவிடாய் வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.